ஹாய், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சிஎன்ஜி, இவி அண்டு பொலிட்டீஷியன் சீமானை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த சிஎன்ஜி வந்து ரொம்ப உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டானது, ரொம்ப காஸ்ட் கம்மியாக உங்களுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து கம்ப்ரஸ்டு நியூட்ரல் கேஸ். இது வந்து சின்ன கார்லேருந்து பெரிய லாரி வரைய யூஸ் பண்ணுறாங்க. இதனால் உங்களுக்கு துட்டும் சேவ் ஆகும், ப்ளஸ் உங்களுக்கு என்விரான்மெண்ட் பொல்யூட் ஆகிறதையும் தடுக்கும். ஸோ இது ஒரு பார்ட்டு. இதனுடைய ஒரு கிலோ சிஎன்ஜி கேஸ் ரேட்டு பார்த்தீங்கன்னா 75 ருபீஸ்லேருந்து 90 ருபீஸ் வரைக்கும் வருது. டிபெண்ட்ஸ் அப்பான் த டிஸ்ட்ரிக்ட் வைஸ். இப்போ பெட்ரோலுமே ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்லாம் வரும், ஆனால் இதில் இந்த அளவுக்கு ஃப்ளக்சுவேஷன் இருக்குது. நான் அதை செக் பண்ணேன். 75 ருபீஸ்லேருந்து 90 ருபீஸ் வரை தமிழ்நாட்டில் அங்கங்கே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் அது ரேட்டு டிஃப்ரெண்ட்டாக வருது. ஆனால் அதே மாதிரி உங்களுக்கு கிலோமீட்டரும் ஜாஸ்தியாக வரும். ஒவ்வொரு வெஹிக்கிளை பொறுத்து மினிமம் 20லேருந்து 30 வரைய கூட போகும். லாரிக்கும் அதே மாதிரி கொஞ்சம் ரேஞ்ச் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு பைசாவும் சேவிங் ஆகும். ஸோ இது ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டானது. அதுக்கப்புறம் இவியுமே உங்களுக்கு இதுலேயுமே உங்களுக்கு ஒன்லி கரண்ட்டு தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. கரண்ட்டோட காஸ்ட்டு வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 18 ருபீஸ்லேருந்து 20 ருபீஸ் ஒவ்வொரு சார்ஜிங் ஸ்டேஷனை பொறுத்து. நிறையா சார்ஜிங் பிராண்ட் இருக்குது, லைக் ஜியான் இருக்குது, அப்புறம் ரூஃப்ளெக்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ஹூண்டாயில் கூட இப்போ போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் டாட்டாவும் போட்டிருக்காங்க. டாட்டா ஷேர் பிளாக் அப்படின்னு நினைக்கிறேன் அவங்களுடையது. இது மாதிரி வேரியஸ் கம்பெனிலேருந்து நிறையா மகேந்திராவிலேருந்தும் இது எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. நிறையா சார்ஜிங் ஸ்டேஷன் தமிழ்நாட்டில் இருக்குது. ஆல் ஓவர் தமிழ்நாடு, இந்தியாலேயும் இருக்குது, தமிழ்நாட்டிலையும் நிறையா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு எவ்ரி 75 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன் பார்க்க முடியும் இப்போ உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் தமிழ்நாட்டில். ஆனால் தமிழ்நாடு கவர்மெண்ட் பாலிசி வந்து 25 கிலோமீட்டர்ஸ், எவ்ரி 25 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு இவி சார்ஜிங் ஸ்டேஷன் வைக்கணும்னு பாலிசி போட்டிருக்காங்க. பட் அது இன்னும் எக்ஸிக்யூட் பண்ணலை. ஸோ இதுலேயும் ரேட்டு கம்மியாக இருக்கும். நீங்கள் எங்கேனாலும் ட்ராவல் பண்ணலாம். இந்த மாதிரி 18 ருபீஸ்லேருந்து 25-27 ருபீஸ் வரையே வரும் ஒரு யூனிட்டுக்கு. ஒவ்வொரு காரும் 30 யூனிட்ஸ் 40 யூனிட்ஸ் அந்த ரேஞ்சில் எடுக்கும். இது வந்து கமர்ஷியல் கரண்ட், வீட்டு கரண்ட் போனீங்கன்னா இன்னமும் ரேட்டு கம்மியாகும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு வராது. ரொம்ப கம்ஃபர்ட்டாக ட்ரைவ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். அது நல்ல ஒரு இமீடியட் பிக்கப் உங்களுக்கு கிடைக்கும், டார்க்கும் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியும் இருக்குது உங்களுக்கு. அதுலேயும் சின்ன கார் 10 லட்ச ரூபாலேருந்து 3 கோடி ரூபா வரைய கார் இருக்குது எலக்ட்ரிக் காரில். அதுவும் 7 சீட்டரும் இருக்குது. கியா கிளாவிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ 7XO இருக்குது. கியா கிளாவிஸ் இவி வந்து அது வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அதே மாதிரி இப்போ எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷனும் வந்துருச்சு. அந்த இப்போ உள்ள கட்சிகள் யாருமே இதை பற்றி யாருமே ஃபோக்கஸாக நான் வந்து இதுக்கெல்லாம் மானியம் நிறையா கொடுப்பேன் இப்பயும் இருக்குது. தமிழ்நாட்டில் வந்துட்டு ரோட் டேக்ஸு இதெல்லாம் வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக் காருக்கு கிடையாது. அதே மாதிரி டெல்லி, மகாராஷ்டிராலெலாம், கேரளா, இந்த 4 ஸ்டேட், இந்த நம்ம ஸ்டேட்டையும் சேர்த்தா நிறைய சப்சிடிஸ் கொடுக்குறாங்க. சில டேக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க. சில ஸ்டேட்டில் மகாராஷ்டிராலாம் டோல் எக்ஸம்ஷன், அதாவது 50% மட்டும்தான் சார்ஜ் பண்ணுறாங்க. சில ஸ்டேட்டில் வந்துட்டு ஃப்ரீ டோல், அந்த ஸ்டேட்டில் மட்டும் உங்களுக்கு டோல் கிடையாது எலக்ட்ரிக் காருக்கு. ஷாப்பிங் மாலில் நீங்கள் போய் நிப்பாட்டினீங்கன்னா எலக்ட்ரிக் காருக்கு சார்ஜ் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி நிறையா அந்தான்னு பார்த்தா இந்த டெல்லியிலேருந்து நம்ம ஸ்டேட் வரைக்கும் பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2 lakhs 3 lakhs வந்து சப்சிடிஸ் வருது. இதுக்கு முன்னாடி 2020-21 3.5 லட்சம் வரை சப்சிடி கொடுத்தாங்க. ஸ்ட்ரெயிட் டைரக்ட் சப்சிடியாகவே இருந்தது டெல்லியிலையும். மகாராஷ்டிராவில் 2.5 லட்சம் இருந்தது. இப்போ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு இன்டைரக்ட் பெனிஃபிட்ஸ் மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அது மாதிரி இப்போ உள்ள எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுல. இப்போ வந்து நிறைய பார்ட்டி லீடர் வந்து இதில் நாங்கள் நிறைய சலுகைகள் கொடுப்போம். இந்த மாதிரி எலக்ட்ரிக் காரு, சிஎன்ஜி கார்லாம் வாங்குறவங்களுக்கு ஈவன் ஹைப்ரிட் கார் கூட கொஞ்சம் பொல்யூட் பண்ணுறத கொஞ்சம் ரேஷியோ அதுலேயும் கூட கம்மியாக இருக்கும் என்விரான்மெண்ட்டை பொல்யூட் பண்ணுறதுல. ஸோ அதிலெல்லாம் வந்துட்டு நாங்கள் வந்து அந்த மாதிரி கார் வாங்குறவங்களுக்கு நிறையா நாங்கள் மானியம் கொடுப்போம். 3 லட்ச ரூபாலேருந்து 5 லட்ச ரூபா வரைய மானியம் கொடுப்போம்னா அது ஒரு இயற்கை மேலேயும் ஒரு அக்கறை எடுத்த மாதிரி இருக்கும், மக்களுக்கும் பெனிஃபிட் அடைஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ நம்ம சீமான் அவர்கள் என்ன அரசியல் பேசுகிறாரு,
நான் மரங்களை நேசிக்கிறேன், காற்றை நேசிக்கிறேன், மலைகளை நேசிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்கிறார். ஆனால் அவர் வந்து போகிறது, அவர் வாகனமாக யூஸ் பண்ணுறது வந்து டொயோட்டா ஃபார்ச்சுனர் கார். அது ஒரு டீசல் கார். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அவர் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பம்பர் வச்சுருக்காரு. அது சட்டப்படி அப்படி வைக்கக்கூடாது. அதுக்கே ஃபைன் போடலாம். அதுவும் அரசாங்கம் அவரை விட்டுறாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் அதை போட்டிருந்தா உங்களுக்கு ஏர் பேக் ஓப்பன் ஆகுது. இந்த அடிப்படை விஷயம் கூட அவருக்கு தெரிய மாட்டேங்குது. இது போக இவர் வந்து திரள் நிதி வேறு கேட்குறாரு. திரள் நிதி கேட்குறது இப்போ பல வருடங்களுக்கு முன்பு இந்த மாதிரி கம்யூனிஸ்ட் தோழர்கள்லாம் வந்து கலை நிகழ்ச்சிகள் நடத்தி திரள் நிதி கேட்பாங்க. அவங்களாம் அதில் இருக்கிறவங்களாம் யாருமே ரொம்ப பணக்காரங்களாக இருக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் வந்து $1/2 கோடி காரில் போகிறீங்க. ஆனால் தெருக்கோடியில் இருக்கிறவங்க கஷ்டப்பட்டு உழைச்சி அவங்க வந்து உங்களுக்கு திரள் நிதி கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க. ஆனால் நீங்கள் சிக்கனமாக செலவு பண்ண மாட்டீங்க, ரொம்ப லேவிஷாக இருப்பீங்க. இது எப்படி சார் நீங்கள் இந்த கருத்து எனக்கு போடுறதுல உடன்பாடு இல்லை. பட் ஆனால் உங்களுக்கு வாக்கு செலுத்தினவங்க என்கிட்ட சொல்லிக்கிட்டாங்க, நீங்கள் ரொம்ப ஒரு ஆட்டோமொபைல் லவராக இருக்கீங்க, அவர் ஆனால் இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு, வைக்கிறாரு, இதை உங்கள் யூடியூப் சேனலில் போடுங்க அப்படின்னு என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டாங்க. இது வரைக்கும் உங்களுக்கு வாக்கு சதவீதம் இன்க்ரீஸ் ஆச்சு பார்த்தீங்களா? இந்த தடவை உங்களுக்கு டிக்ரீஸ் தான் ஆகும். இப்படி தான் எனக்கு வந்து எனக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் சொன்னவங்க, இதுக்கு முன்னாடி போட்டோங்க, இந்த தடவை போடுறதுக்கு உடன்பாடு இல்லைங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து மரக்கன்றுகளுக்கு மரத்தெல்லாம் கட்டி பிடிச்சி முத்தம்லாம் கொடுத்துருக்கீங்க. சரி, நீங்கள் நடிகர் விவேக் வந்து லட்சக்கணக்கான மரக்கன்றுகளை நட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பெருசாக அந்த மாதிரி நட்டு நான் பார்த்ததும் இல்லை. ஒருவேளை அப்படி பண்ணாலும் அது பெருசாக நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணி காமிச்சதும் கிடையாது. அவரை மாதிரி நீங்கள் மரக்கன்றுகளை நட்டு இருந்தீங்கன்னா உங்களை வரவேற்கலாம். அதே மாதிரி உங்கள் அறிக்கை, உங்களை திட்டங்கள்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்குது. நான் கரும்பு சாலையை வச்சு இந்த மாதிரிலாம் கரும்புகளை வச்சு இந்த மாதிரி தொழிற்சாலையை உருவாக்குவேன், பால் உற்பத்தியை பெருக்குவேன் அப்படிலாம் சொல்கிறீங்க. ஆனால் மாற்றம் என்பது நம்மிலிருந்து தொடங்கணும். ஆனால் உங்கள்கிட்ட இருந்து எதுவுமே தொடங்கலையே. இதுக்கு வந்து பெரிய அதிகாரம் தேவையில்லையே. இப்போ நீங்கள் ஒரு சிஎன்ஜி காரோ இவி காரோ வாங்கி இந்த மாதிரி பிரச்சாரத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் ஒரு முன்னோடியாக ஒரு எடுத்துக்காட்டாக திகழுவீங்க உங்கள் தொண்டர்களுக்கு. நீங்கள் அந்த மாதிரி எதுவும் செய்யலையே. அதுவும் இல்லாமல் உங்கள் அரசியல் வந்து நீங்கள் கார் தொழிற்சாலையவே எதிர்க்கிற ஆள். அதில் வேலை பார்க்குறவங்களாம் யாருக்கும் அதிலெல்லாம் வேலை பார்க்காதீங்க, இந்த மாதிரி விவசாயம் பாருங்கன்னு சொல்கிற ஆள். ஆக்சுவலாக பார்த்தா நீங்கள் மாட்டு வண்டியில் தான் போகணும். பட் அது கொஞ்சம் யதார்த்தம் கிடையாது. நீங்கள் ஆனால் சிஎன்ஜி காரில் போகலாமே, ஒரு இவி காரில் போகலாமே, இல்லாட்டி ஒரு ஹைப்ரிட் காரில் போகலாமே. ஹைப்ரிட் கார் வந்து உங்களுக்கு ஒரு பிலோ 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால் உங்களுக்கு அது இவியில் ஓடும். இதெல்லாம் இவ்வளோ டெக்னாலஜி உள்ள கார்கள்லாம் இப்போ இருக்குது, காற்றை மாசுபடுத்தாமல். நீங்கள் அதை பற்றி வாயை கூட திறக்க மாட்டீங்க. அதுவும் இல்லாமல் இப்போ உள்ள எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. இதை பற்றி இதுக்கெலாம் அதிகமாக மானியம் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி எந்த கட்சி தலைவர்களும் அறிக்கை விடாமல் இருக்கிறது. அதை பற்றி சலுகைகள் நிறையா கொடுப்போம்னு சொல்லாமல் இருக்கிறது. ஒரு ஆட்டோமொபைல் லவராக எனக்கு அது ஒரு சின்ன ஏமாற்றம் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.